வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சேலஞ்சு தான். இது கூட நம்ம சின்சான் அண்ட் சாப் 2 பேருமே வந்துருக்காங்க. இது ஒரு ரேம்ப் பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டான ரேம்ப் தான். ஃபர்ஸ்ட் இந்த 8 எல்லாம் போட்டு 9 எல்லாம் போட்டு போக வேண்டிய ரேம்ப்பு. பட் இது வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ரேம்ப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத்தனை ரேம்பையும் தாண்டி நம்ம யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆனா வீடியோ எண்டுல ஒரு ட்விஸ்ட் வேற இருக்கு. ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. வின்னருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான மான்ஸ்டர் ஸ்டக்கு பார்த்தீங்கன்னாவே சும்மா வெறியா இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக யார் போகிறாங்கன்னு பார்த்தா நான் தான் போகிறேன். நம்ம சேனல் வந்து 1K ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேய் 2 குட்டி பசங்களா, இன்றைக்கி பாருங்கடா டேய், இன்றைக்கி நான் ஒரே ஸ்ட்ரைக்கில் இந்த மொத்த ரேஸையும் முடிச்சு காட்டுறேன்டா. நான் எவ்வளோ பெரிய ரேசர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். அடிச்சு ரெடியா இருங்க. இன்னைக்கு மட்டும் பாருங்க தக்களை எல்லாரையும் தாறு மேல ஓட விடுறோம் பாருங்களா. எப்ப பாரு என்னெல்லாம் சொல்லி கலாய்க்கிற சின்சானு, இன்னைக்கு பாடுறா டேய், ஒரே ஸ்ட்ரைக்கில் அடிக்கிறோம் பாடுறா. இன்னும் எப்படி தலையெல்லாம் வண்டி ஓட்டுறோம் பாரு. ஓடு கோலா மாசு என்ட்ரி எப்படி மாசா டேய் சின்சான், இன்னைக்கு பாருடி எப்படியாவது ஒன்றா ஜெயிச்சு காட்டுறோம் பாரு. ஒரே ஸ்ட்ரைக்லாம் இன்னும் சும்மா இந்த மாதிரி பலவலாம் குலகலான்னு இல்லாமல் ஒரே ஸ்ட்ரைக்கில் மொத்தமாக முடிச்சு விட்டு உன்னை ஜெயிச்சு காட்டுறோம் பாடுறா. இன்னும் இங்கே இவ்வளோ பெரிய கேப் விட்டு வச்சுக்கிறானுங்க. அச்சோ தெரியாமல் வாய் விட்டமோ உழந்துட்டோம்னா ரொம்ப கலாய்ப்பானுங்களே. ஆனால் வந்துட்ட கிட்ட ரொம்ப ஈஸியான ரேம்ப்பு தான். இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமா? இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். சொன்ன மாதிரியே இப்போ சாப்பிட போகிறேன். ரெடியாடுறா சின்சான், உனக்கு பாடுறா இன்னைக்கு தாண்டா ஃபினிஷிங் லைன் வந்துட்டேன். லேண்ட் ஆகிட்டு அப்புறம் பேசுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே பேசணும்னா அவன் சின்சான் நம்மளை கழுவி ஊற்றுருவான். ஆஹா, நம்ம லக்கிக்கு ஒரு நேம் கேட்டிருந்தேன். ஆனால் இன்னும் சரியான ஒரு நேம் கிடைக்கல. லக்கிங்க சாப்பு லக்கின்னு லக்கி எல்லாரும் சொல்லி லக்கினே வருது. பட் லக்கி நேம் வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு நேம் சஜஷன் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக நான் வந்து ரீச் ஆகிட்டேன். சின்சான் சொன்ன மாதிரியே ஒரே ஸ்ட்ரைக்கில் போட்டுட்டேன்டா. ஒன்றும் பண்ண முடியாது என்னை எல்லாம். ஐ எம் அ பாண்ட் ரேசர்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன். சரிடா, நீ மட்டும் ஒரே சைக்கிள் முடிக்கணும்னு என்ன கிடக்குதா என்ன? இப்போ நான் ஒரே ரவுண்டில் முடிச்சு காட்டுறேன் பாரு. நீ மட்டும்தான் முடிப்பியா? நானும் தான்டா முடிப்பேன். நீ எல்லாம் பிறந்து இப்போதான்டா ரேசர். நான்லாம் பிறந்த அன்னைக்கே ரேசர்றா. ஆனால் நான் பிறந்து இன்னும் 5 வருஷம் தான்டா ஆச்சு. இப்போ பாரு எப்படியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு. ஐயோ, இது என்ன பெரிய 8 போடணும் போலயே. ரங்கராட்டினம் அடிக்கணும் மாட்டேக்கு. இதில் எப்படா நான் தாண்டி வருவேன்? அச்சோ இங்கேயோ போகுதே. ஆஹா, கண்ணு தரல. அச்சோ போச்சு. ஐயோ, கழுவி ஊற்றுவானே. இனி நான் எப்படி ஜெயிப்பேன்? ஆஹா, சின்சான் விழுந்துட்டா. இன்னி பாருங்க, நாம ஒரே ரவுண்ட்ல முடிக்க போறேன். இன்னைக்கு நான் மட்டும் ஒரே இதுல முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பாஸ் வந்து எனக்கு இன்னைக்கு நிறைய எலும்பு வாங்கி தரணும். இல்லை அப்படின்னா சின்சானை வச்சு படிச்சு வச்சுக்குவேன். இதுதான் இன்னைக்கு நான் பண்றது. சின்சான் இதுல தான் கொஞ்சம் கோட்டை உண்டான். அதனால நான் இதுல போட போறேன் பாரு. எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க. அச்சோ கண்ணு தெரியலையே. அச்சோ. டேய் ஏண்டா சாப்பு, நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆகி போச்சுல. ஏதோ யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ லைட்டா கொஞ்சம் அடிசரிக்கிருச்சு. அதுக்காக நீ என்னெல்லாம் கலாய்க்கிறது ஓவரா இருக்கு. இப்ப பாரு இன்னைக்கு நான் எப்படி உன்னை முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணுவீங்க. நம்ம சின்சான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, மறந்துடாதீங்க. ஆஹா, இந்த மாதிரி எங்க போறதுன்னு தெரியலையே. ஐயோ, சாப்பு பார்த்து கத்துக்கடா. இன்னைக்கு ஏதோ பிராங்க்லினோ ஏதோ அதிர்ஷ்டவசமா இன்னைக்கு அவனுக்கு லக்கி டேன்னு நினைக்கிறேன். அதனால அவன் ஜெயிச்சிட்டான். பட் என்ன இன்னைக்கு பாரு, நான் ஜெயிச்சேன் பார்த்தியா? என்ன ஒரு ரவுண்ட்ல ஜெயிக்க வேண்டியதே ஒரு 2 ரவுண்ட் ஆகி போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் ஜெயிச்சிட்டோம்ல, ரேஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம்ல, அதுதான் கெத்து. பாஸ், அவன் போங்காட்ட அடிக்கிறான். அவன் ஒத்துக்காதீங்க. அவனும் கீழே விழுந்துருக்கிறான் ஒரு வாட்டி, நானும் கீழே விழுந்துருக்கிறேன். ஸோ அதனால நீங்க வந்து அவனை வின்னரா அறிவிச்சிங்கன்னா என்னையும் வின்னரா அறிவிக்கணும். அதுக்கு முதல்ல நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாஸ். அடுத்த வாட்டியிலேருந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி கொடுங்க பாஸ். நான் சிங்கிளா ரொம்ப நாளா இருக்கேன். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நானும் ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக ரேஸ் பண்ணுவேன். ஐ வாண்ட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் பாஸ். சின்சான் கிடக்கிற மொட்டை பையன், அவனுக்கு இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி கொடுங்க. பர்ஃபெக்டா லேண்டிங் இப்படிதான் ஆகணும். பாத்துக்குங்க 2 பேரும். யாருக்கிட்ட ஜெயிச்சமா
நாங்கெல்லாம் அப்பவே அப்படி எங்ககிட்டயே நீங்கெல்லாம் யாருகிட்ட விக்ராம் பாரு டவுசர் பாண்டி. டேய் டேய் பாஸ், ஐ அம் த வின்னர் பாஸ். ஓகே 3 பேருமே வின்னர் தான். ஸோ நம்ம 3 பேருமே நல்ல நண்பர்கள், 3 பேருமே வின்னர் தான். வாங்க எல்லாரும் ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் இந்த காரில். சாரி இது காரா, இது ட்ரக்கு. சாப்பு முன்னாடி நிற்காத, உன்னை ஏற்றிட்டு போயிடுவா. வந்து உள்ளே ஏறு. இன்னும் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற. கமான் 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 வந்து ஏறு. இன்னும் ஏற மாட்டேங்கிற சாப்பு. ஓகே என்ன இது வண்டி சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு தான் சிம்பிளாக இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குதுங்க ஓட்டுறக்கு. அப்படியே சும்மா பாறை கல் முள் எல்லாத்தையும் கடந்து போயிடும் போலயே சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதே பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு எருமா மாடு மாதிரியே இருக்குது. கருன்னு ஏதோ இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இல்லைன்னா இது ஒரு எரும மாடு மேலே சவாரி செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வண்டி சூப்பராக இருக்குது. சரி அப்படியே ஒரு ரவுண்டு ரோட்டுக்காக ஓட்டி போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே மலையில் ஓட்டினோம்னா நல்லா தான் இருக்கும். ரோட்டில் போய் ஓட்டி பார்ப்போம். ஏன்னா இது மலையில் ஓட்டுற வண்டி தான். இதெல்லாம் ட்ரக்கிங் போவாங்கள்ல, இது அந்த மாதிரி வண்டி. டயர் பாருங்கள் ஒவ்வொன்று சின்சான் மண்டையோட பெருசாக இருக்குது. ஆஹா சூப்பராக இருக்குதுங்க. சரி ஓகே ஒரு வழியாக வீடியோ எண்டுக்கு வந்துருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.